துறை செயலாளர் ஆகியோர்களோடு கலந்து பேசி அதன் பிறகுதான் முடிவு செய்யப்படும். ஆகவே அதில் நாங்கள் எந்த உத்தரவாதத்தையும் அளிக்க இயலாது என்ற கருத்தை மாண்புமிகு அமைச்சர் அவர்களும் அரசு செயலாளர் அவர்களும் சொல்லியிருக்கிறார்கள். அந்த 1-2 கோரிக்கைகளை தவிர மற்ற கோரிக்கைகள் மாற்றுத்திறனாளிகளை அங்கேயே அதே வளாகத்திலேயே பணியை செய்வதற்கு அனுமதிப்பது, அவர்களை வேறெங்கும் அயர் பணிக்கு அனுப்புவதில்லை போன்ற அடிப்படையிலான பணி நியமனம், கருணை அடிப்படையிலே வாரிசுதாரர்களுக்கான பணி நியமனம் ஆகியவற்றையும் உருவாகக்கூடிய காலி இடங்களுக்கு ஏற்ப செய்யப்படும் என்கிற உத்தரவாதத்தை அளித்திருக்கிறார்கள். இன்றைய பேச்சுவார்த்தை சுமூகமாக நடந்தேறியிருக்கிறது. அதனையொட்டி சங்கங்களின் கூட்டமைப்பின் இந்த போராட்டம் நாளை முதல் நீங்களே சொல்லுங்க. நமது நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களுடைய மதியழகன் அண்ணாமலை பல்கலைக்கழக சங்கங்களின் கூட்டமைப்போட ஒருங்கிணைப்பாளர் நமது மாண்புமிகு சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கள் தொடர்ந்து இதுக்கான பல்வேறு முயற்சிகளையும் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் சிந்தனை செல்வன் அவர்களுடைய தொடர் முயற்சியினாலும் இன்று ஒரு நல்ல நிலைக்கு எட்டியிருக்கின்றோம். கடந்த 48 நாட்களாக இந்த காலவரையற்ற அந்த காத்திருப்பு போராட்டத்தை தொடர்ந்து மேற்கொண்டு வந்தோம். இன்று ஒரு நல்ல தீர்வை, பல்வேறு கோரிக்கைகளை முழுமையாக அரசு ஏற்றுக்கொண்டிருக்கிறது. இன்னும் மற்ற கோரிக்கைகளையும் விரைவிலே பரிசீலிப்பதாகவும் அதற்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய ஒப்புதலை பெற்று அதை நமது மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் உத்தரவாதம் அளித்திருக்கிறார்கள். எனவே எங்களுக்கு முழு திருப்தியோடு இந்த போராட்டத்தை நாங்கள் இன்றோடு முடித்துக் கொள்ளலாம் என்று இருக்கின்றோம். அதற்கு இதற்கு முயற்சி எடுத்த நம்மளுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் திருமாவளவன் அவர்களுக்கும் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் சிந்தனை செல்வன் அவர்களுக்கும் இதற்காக உறுதுணையாக இருந்த ரவிக்குமார் எம்பி அவர்களுக்கும் நமது கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தோழர் கேபி அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்கள். இதுக்கு முழுமையாக முன்னின்று ஒத்துழைப்பு கொடுத்த மாண்புமிகு அமைச்சர் கோவி செழியன் அவர்களுக்கு எங்களுடைய முழுமையான நன்றியையும், நமது எங்களுடைய கடலூர் மாவட்டத்தினுடைய அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் அவர்களுக்கு முழுமையாக ஒத்துழைப்பு கொடுத்து முயற்சி எடுத்தார். அவருக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். உயர்கல்வித்துறை செயலாளர் சமயமூர்த்தி அவர்களுடைய முழுமையான ஈடுபாடு அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஆதரவு அளித்த அனைத்து கட்சி சகோதரர்களுக்கும் தோழர்களுக்கும் தலைவர்களுக்கும் எங்களுடைய கூட்டமைப்பின் சார்பாக நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.